ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மலர் பேசுறேன். நான் ஸ்கோர் கிளவர்ல ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். நம்ம ஸ்கோர் கிளவர் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நாம ஏப்ரல் 7, 2026 அன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தமிழ்ல தெளிவா பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் பாட்காஸ்ட் தான். உங்களுக்கு டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீட்டெயில்டு பிரேக் டவுன் வேணும்னா நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலையும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரித்து அதுக்கான வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் மற்றும் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் பின்னணி என்ன, அதோட கான்டெக்ஸ்ட் என்ன, 5 பாயிண்ட் சம்மரி மற்றும் அந்த எடிட்டோரியலோட டோன் என்ன அப்படிங்கிறதையும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஷன்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளவர் உங்களுக்கு டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டோட்டலி ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் புரியல அப்படின்னா தயங்காம வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 முறை சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. சரி, இப்ப நாம முதல் எடிட்டோரியல்குள்ள போலாம். இந்த முதல் எடிட்டோரியலோட டைட்டில் என்னன்னா Arrest the Grief on Illegal Sand Mining in Central India. இதோட சப்டைட்டில் Livelihood Issues are at the Heart of Illegal Sand Mining in Central India. இப்போ சென்டென்ஸ் பை சென்டென்ஸா பார்க்கலாம். The National Chambal Gharial Sanctuary in Central India. மத்திய இந்தியாவில் உள்ள நேஷனல் சம்பல் காரியல் சாங்சுரி protects a lotic ecosystem across an area straddling 3 states. 3 மாநிலங்களில் பரவியுள்ள ஒரு லோட்டிக் எக்கோசிஸ்டமை பாதுகாக்கிறது. இங்க லோட்டிக் எக்கோசிஸ்டம் அப்படின்னா ஓடும் நீர்நிலை, அதாவது ஆறுகள் மற்றும் நீரோடைகள் சம்பந்தப்பட்ட ஒரு எக்கோசிஸ்டம். ஸ்ட்ராட்லிங் அப்படின்னா பல பகுதிகளில் பரவி இருக்கிறது. Its existence is crucial. இதனுடைய இருப்பு மிகவும் முக்கியமானது. For the critically endangered gharial, the red-crowned roofed turtle and the endangered Ganges River dolphin. அழியும் நிலையில் உள்ள gharial, red-crowned roofed turtle மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள Ganges River dolphin ஆகியவற்றுக்கு. gharial அப்படிங்கிறது முதலை வகையை சேர்ந்த ஒரு விலங்கு. All 3 species depend on sand to survive. இந்த 3 உயிரினங்களும் உயிர் வாழ மணலை சார்ந்துள்ளன. எஸ்பெஷலி த ரிவர்ஸ் சாண்ட் பார்ஸ் அண்ட் சாண்ட் பேங்க்ஸ், குறிப்பாக ஆற்றின் மணல் திட்டுகள் மற்றும் மணல் கரைகளை. Yet organized crime and state paralysis இருந்த போதிலும் திட்டமிட்ட குற்றங்களும் மற்றும் அரசின் செயல்பாடின்மையும் have been stealing away just that sand. அந்த மணலையே திருடி வருகின்றன. Prompting the Supreme Court of India. இது இந்திய உச்ச நீதிமன்றத்தை தூண்டியுள்ளது. To call the local sand mining mafia modern dacoits. உள்ளூர் மணல் கொள்ளையர்களை நவீன கொள்ளையர்கள் என்று அழைக்க. இங்கே ஸ்டேட் பேரலிசிஸ் அப்படின்னா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முடங்கி போயிருக்கிறது. டக்காய்ட்ஸ் அப்படின்னா கொள்ளையர்கள். The mafia erupted to meet the demand for sand. மணலுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த மாஃபியா உருவானது. During North India's construction boom. வட இந்தியாவின் கட்டுமான வளர்ச்சியின் போது. And has been able to exploit gaps in jurisdiction. மேலும் அவர்களால் அதிகார வரம்பில் உள்ள இடைவெளிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது. Among the 3 states. இந்த 3 மாநிலங்களுக்கு இடையே உள்ள ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம். Despite the court and the National Green Tribunal banning the activity. நீதிமன்றம் மற்றும் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இந்த நடவடிக்கைக்கு தடை விதித்திருந்தாலும். எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது. ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னா சட்ட ரீதியான அதிகார வரம்பு. State governments have also abetted this ploy. மாநில அரசுகளும் இந்த சதிக்கு துணை போயுள்ளன. By passing the buck on acting against the mafia. மாஃபியாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் தங்கள் பொறுப்பை தட்டிக்கழிப்பதின் மூலம். Abetted அப்படின்னா ஒரு தவறான விஷயத்துக்கு உடந்தையா இருக்கிறது. Passing the buck அப்படின்னா நம்மளோட பொறுப்பை மத்தவங்க மேல போடுறது அல்லது தட்டிக்கழிப்பது.
Between 2017 and 2024, 2017 மற்றும் 2024க்கு இடையில் டிராக்டர் ட்ராலிகள் laden with illegally mined sand, சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட மணல் ஏற்றப்பட்ட டிராக்டர் ட்ராலிகள் moved down forest guards and police officers, வனத்துறை காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகளை மோதி கொன்றுள்ளன. While miners also shot at police during raids. அதே நேரத்தில் சோதனைகளின் போது மணல் கொள்ளையர்கள் காவல்துறையினர் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தினர். மூட் டவுன் அப்படின்னா வாகனத்தை ஏற்றி இறக்கமில்லாமல் கொள்வது. The police reported that காவல்துறையினர் இதை தெரிவித்துள்ளனர். Miners had also begun using local villages. மணல் கொள்ளையர்கள் உள்ளூர் கிராம மக்களையும் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். To track the movement of patrol vehicles. ரோந்து வாகனங்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க. Using mobile apps and GPS. மொபைல் ஆப்ஸ் மற்றும் GPS-ஐ பயன்படுத்தி. By 2023, reports indicated that mining syndicates in the Gwalior-Chambal region, Gwalior-Chambal பிராந்தியத்தில் உள்ள மணல் கொள்ளை கும்பல்கள் were using semi-automatic weapons, semi-automatic ஆயுதங்களை பயன்படுத்தி வந்தனர், often outgunning the local forest departments. பல நேரங்களில் உள்ளூர் வனத்துறையை விட அதிக ஆயுத பலத்துடன் செயல்பட்டனர். சிண்டிகேட்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சட்டவிரோத செயலுக்காக ஒன்று சேர்ந்த ஒரு பெரிய குழு. அவுட்கன்னிங் அப்படின்னா எதிரியை விட அதிக மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வைத்திருக்கிறது. Frustrated with having failed to staunch the bleeding. இந்த தொடர் பாதிப்பை தடுத்து நிறுத்த தவறியதால் ஏற்பட்ட விரக்தியில் மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் attempted to legalize sand mining. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மணல் அள்ளுவதை சட்டப்பூர்வமாக்க முயற்சித்தன. In certain districts inside the sanctuary. சரணாலயத்திற்குள் உள்ள சில மாவட்டங்களில். Staunch the bleeding அப்படிங்கிறது ஒரு இடியம், அதாவது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு மோசமான விஷயத்தை அல்லது பெரிய இழப்பை தடுத்து நிறுத்துவது. மத்திய பிரதேஷ் submitted proposals for limited sand mining. மத்திய பிரதேசம் அளவான மணல் அள்ளுவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பித்தது. In 2 districts, 2 மாவட்டங்களில். But resistance from the NGT stalled its plans. ஆனால் NGT-யின் எதிர்ப்பு அதன் திட்டங்களை நிறுத்தியது. And the state subsequently withdrew them. அதைத் தொடர்ந்து மாநில அரசு அவற்றை திரும்ப பெற்றது. Stalled அப்படின்னா ஒரு விஷயத்தை மேற்கொண்டு நடக்க விடாமல் நிறுத்தி வைக்கிறது. ராஜஸ்தான் followed with a similar proposal. ராஜஸ்தானும் இதே போன்ற ஒரு முன்மொழிவை தொடர்ந்தது. In March this year, இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில். Only for the court to block it. ஆனால் நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தியது. Traditional agriculture is difficult in Chambal ravines. சம்பல் பள்ளத்தாக்குகளில் பாரம்பரிய விவசாயம் செய்வது கடினம். Leaving many young men to turn to mining sand for a living. இதனால் பல இளைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மணல் அள்ளும் தொழிலுக்கு திரும்பியுள்ளனர். ரவீன்ஸ் அப்படின்னா ஆறுகளால் ஆழமாக அரிக்கப்பட்ட குறுகலான பள்ளத்தாக்குகள். The mafia recruits them as foot soldiers. மாஃபியா அவர்களை அடிப்படை தொழிலாளர்களாக சேர்த்துக் கொள்கிறது. Leaving forest officials to face public anger. இதனால் வனத்துறை அதிகாரிகள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. When they militate against the mafia. அவர்கள் மாஃபியாவிற்கு எதிராக போராடும்போது. Foot soldiers அப்படின்னா ஒரு அமைப்புல அடிப்படை வேலைகளை அல்லது ஆபத்தான வேலைகளை செய்யறவங்க. Militate அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு எதிரா சக்திமா போராடுறது. The court took suo motu cognizance of Rajasthan's measure. ராஜஸ்தானின் நடவடிக்கையை நீதிமன்றம் தானாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. With Justice Sandeep Mehta last week. கடந்த வாரம் நீதிபதி சந்தீப் மெஹ்தா reminding the state of the National Security Act and the State Specific Gunda Act. தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் மாநிலத்திற்கான குண்டா சட்டத்தை மாநில அரசுக்கு நினைவுபடுத்தினார். சுவோ மோட்டோ காக்னிசன்ஸ் அப்படின்னா நீதிமன்றம் தானாகவே முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறது. The court's frustration is understandable. நீதிமன்றத்தின் விரக்தி புரிந்து கொள்ளக்கூடியதுதான். But given the recent troubled history of green governance, ஆனால் சமீபத்திய சிக்கலான சுற்றுச்சூழல் நிர்வாகத்தை பார்க்கும்போது where it has played a regulator, அங்கு நீதிமன்றமே ஒரு ஒழுங்குமுறை ஆணையமாக செயல்பட்டிருக்கிறது. There is merit in the court disciplining the regulator. நீதிமன்றம் அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தை நெறிப்படுத்துவதில் நியாயம் இருக்கிறது. Rather than replacing it. அதை முற்றிலுமாக மாற்றுவதை விட. The lesson from Chambal's violent history is that சம்பல் பகுதியின் வன்முறை வரலாற்றிலிருந்து நாம் கற்கும் பாடம் என்னவென்றால் force alone cannot quiet an economy feeding on grievance. மக்களின் குறைகளை நம்பி வாழும் ஒரு பொருளாதாரத்தை வெறும் பலத்தால் மட்டும் அடக்கிவிட முடியாது. Sweeping crackdowns will deepen local resentment. அதிரடியான ஒடுக்குமுறைகள் மக்களின் அதிருப்தியை மேலும் அதிகரிக்கும். And entrench the same social cover that sustains the syndicates. மேலும் குற்றவாளி கும்பல்களை பாதுகாக்கும் அதே சமூக கவசத்தை இன்னும் பலப்படுத்தும்.
ஸ்வீப்பிங் கிராக்டவுன்ஸ் அப்படின்னா எந்த பாரபட்சமும் இல்லாம கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறது. ரிசென்ட்மெண்ட் அப்படின்னா கோபம் அல்லது அதிருப்தி. என்ட்ரன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா உறுதியா பதிய வைக்கிறது. லாஸ்டிங் சேஞ்ச் வில் கம் ஒன்லி ஃப்ரம் நிலையான மாற்றம் இதிலிருந்து மட்டுமே வரும். ரெஸ்டோரிங் லாஃபுல் லைவ்லிஹுட்ஸ் சட்டபூர்வமான வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதின் மூலமும் அண்ட் கிரெடிபிள் ஈவன் ஹேண்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் நம்பகமான பாரபட்சமற்ற சட்ட அமலுறக்கம். ஈவன் ஹேண்டட் அப்படின்னா எந்த பாரபட்சமும் இல்லாம நடுநிலையா செயல்படுறது. இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். ஏன்னா ஆத்தர் இதுல மாநில அரசுகளின் செயல்பாடின்மை மற்றும் மாஃபியாவின் வேலைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அனலைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம வெறும் ஃபோர்ஸை மட்டும் யூஸ் பண்ணாம மக்களோட வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கணும்னு ஒரு லாஜிக்கலான சொல்யூஷனையும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இது அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் டோன். செகண்ட் எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இரண்டாவது எடிட்டோரியல்குள்ள போலாம். இதோட டைட்டில் இல்லாஜிக்கல் ஆக்ட்ஸ் ஆன் எஸ்ஐஆர் அட்ஜுடிகேஷன் மால்டா கெராவ். சப்டைட்டில் The Malda Gerav to protest the SIR adjudication vitiates the Bengal elections. The Gerav of 7 judicial officers in Malda on April 1 by a mob. ஏப்ரல் 1ஆம் தேதி மால்டாவில் ஒரு கும்பலால் 7 நீதித்துறை அதிகாரிகள் முற்றுகையிடப்பட்ட சம்பவம் மார்க்ஸ் அ டிஸ்டர்பிங் எஸ்கலேஷன், ஒரு கவலையளிக்கும் தீவிரத்தை குறிக்கிறது. இன் வாட் ஹாஸ் பீன் அ ஃபீவர்ட் எலெக்ஷன் சீசன் இன் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் நடந்து வரும் இந்த சூடான தேர்தல் காலத்தில். கெராவ் அப்படின்னா ஒரு அதிகாரியையோ அல்லது ஒருத்தரை அவர் வேலை செய்யற இடத்திலேயே முற்றுகையிட்டு வெளியே விடாம தடுத்து போராடுறது. எஸ்கலேஷன் அப்படின்னா ஒரு பிரச்சனை இன்னும் பெருசாகுவது. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கண்டெம்ட் இட். இந்திய உச்சநீதிமன்றம் இதை கண்டித்துள்ளது. ஆஸ் அ கால்குலேட்டட் அட்டெம்ப்ட் டு டிஸ்ரப்ட் த அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ், இது விசாரணை மற்றும் தீர்ப்பு வழங்கும் செயல்முறையை சீர்குலைப்பதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட முயற்சி என்று. அட்ஜுடிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு சட்ட ரீதியான பிரச்சினைக்கு தீர்ப்பு வழங்குற அல்லது முடிவெடுக்கிற செயல்முறை. த ECI ஹஸ் ரெஃபர்ட் த ப்ரோப் டு த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இந்திய தேர்தல் ஆணையம் இந்த விசாரணையை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு மாற்றியுள்ளது. அண்ட் த இன்சிடென்ட் ஹஸ் பிகம் அ ஃபிளாஷ் பாயிண்ட். மேலும் இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய மோதல் புள்ளியாக மாறியுள்ளது. இந்த கான்ஃபரன்டேஷன் பிட்வீன் த திரிணமூல் காங்கிரஸ் லெட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த ECI. திரிணமூல் காங்கிரஸ் தலைமையிலான மாநில அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையிலான மோதலில் ஓவர் த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செயல்முறை மற்றும் அதன் விளைவுகள் தொடர்பாக. ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பிரச்சனை வெடிக்கிற அல்லது பெரிய மோதலாக மாறுற ஒரு புள்ளி. ஆஃப்டர்மேத் அப்படின்னா ஒரு பெரிய சம்பவத்துக்கு பிறகு ஏற்படுற விளைவுகள். எலெக்ஷன் ரிலேட்டட் வயலன்ஸ் ஹஸ் லார்ஜ்லி பிகம் அ திங் ஆஃப் த பாஸ்ட் இன் மோஸ்ட் ஸ்டேட்ஸ். தேர்தல் தொடர்பான வன்முறைகள் பெருமளவில் கடந்த கால விஷயமாக மாறிவிட்டன. இன் மோஸ்ட் ஸ்டேட்ஸ் பட் நாட் இன் வெஸ்ட் பெங்கால். ஆனால் மேற்கு வங்கத்தில் அப்படியில்லை. வேர் வயலன்ஸ் இஸ் எண்டமிக் டியூரிங் எனி எலெக்ஷன். அங்கு எந்த ஒரு தேர்தலின் போதும் வன்முறை என்பது ஒரு பிரிக்க முடியாத விஷயமாக இருக்கிறது. எண்டமிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அல்லது மக்கள்கிட்ட நிரந்தரமா இருக்கிற ஒரு விஷயம். இங்க வன்முறை அப்படி நிரந்தரமா இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் பார்ட்லி டியூ டு த இன்டென்சிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் கண்டெஸ்டேஷன். இது ஒரு வகையில் அரசியல் போட்டியின் தீவிரம் காரணமாகும். டியூரிங் த ஈரா ஆஃப் லெஃப்ட் ஃப்ரண்ட் டாமினன்ஸ், இடதுசாரி முன்னணி ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் எலெக்ஷன்ஸ் வர் பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஃபார் ஏரியா டாமினன்ஸ். தேர்தல்கள் பகுதி வாரியான ஆதிக்கத்திற்கான போர்க்களங்களாக இருந்தன. பிட்வீன் த லெஃப்ட் அண்ட் த TMC, இடதுசாரிகளுக்கும் திரிணமூல் காங்கிரசுக்கும் இடையே. த ஸ்டேட் பயோனீட் பஞ்சாயத்தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்குவதில் இந்த மாநிலம் முன்னோடியாக இருந்தது. விச் லெட் டு சிக்னிஃபிகண்ட் பொலிட்டிசைசேஷன் அட் ஈவன் த லோக்கல் லெவல். இது உள்ளூர் மட்டத்தில் கூட கணிசமான அரசியல் மயமாக்கலுக்கு வழிவகுத்தது. பயோனீட் அப்படின்னா ஒரு புது விஷயத்தை முதல்ல அறிமுகப்படுத்துறது அல்லது வழிநடத்துறது. வித் அ லார்ஜ்லி ரூரல் எக்கானமி அண்ட் லிட்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷன்,
பெரும்பாலும் கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் குறைவான தொழில்மயமாக்கல் இருப்பதால் தேர்தல் போட்டிகள் என்பது சலுகைகளை விநியோகிக்கும் அதிகாரத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தும் இருந்தது. பேட்ரனேஜ் அப்படின்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க தங்களுக்கு ஆதரவு தர்றவங்களுக்கு பணமோ அல்லது பதவியோ கொடுத்து உதவுறது. டுடே த லெஃப்ட் ஃப்ரண்ட் இஸ் a shell of its former self. இன்று இடதுசாரி முன்னணி அதன் பழைய பலத்தை இழந்து ஒரு வெற்று அமைப்பாக மாறிவிட்டது. And the polity is dominated by contests between the TMC and the BJP. மேலும் இப்போதைய அரசியல் களம் திரிணமூல் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையிலான போட்டிகளால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. ஷெல் ஆஃப் இட்ஸ் ஃபார்மர் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, முந்தி இருந்த ஒரு பலம் செல்வாக்கு இப்போ சுத்தமா இல்லாம வெறும் பெயரளவுல மட்டும் இருக்கிறது. The TMC using what some academics term a franchise model of politics. திரிணமூல் காங்கிரஸ் சில கல்வியாளர்கள் franchise model of politics என்று அழைக்கும் ஒரு முறையை பயன்படுத்துகிறது. leveraging the charisma of Chief Minister மம்தா பானர்ஜி. முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி to foster a patronage system with local satraps. உள்ளூர் தலைவர்களுடன் இணைந்து ஒரு சலுகை வழங்கும் அமைப்பை வளர்க்கிறது. And the BJP seeking to import a similar model but with a Hindutva emphasis. மேலும் பாஜக இதே போன்ற ஒரு மாதிரியை கொண்டு வர முனைகிறது, ஆனால் ஹிந்துத்வாவை மையப்படுத்தி. லெவரேஜ் அப்படின்னா ஒருத்தரோட பலத்தை அல்லது செல்வாக்க நமக்கு சாதகமா பயன்படுத்துறது. சாட்ராப்ஸ் அப்படின்னா உள்ளூர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற துணை தலைவர்கள். திஸ் நியூ பொலிட்டிக்கல் கான்டெஸ்ட் ஹாஸ் brought its own forms of violence. இந்த புதிய அரசியல் போட்டி அதற்கு ஏற்புரிய சில வன்முறை வடிவங்களை கொண்டு வந்துள்ளது. This year, the contest has been complicated by the SIR. இந்த ஆண்டு SIR செயல்முறையால் இந்த தேர்தல் போட்டி மேலும் சிக்கலாகியுள்ளது. The process has dragged on. இந்த செயல்முறை நீண்டு கொண்டே போகிறது. Even after the revised roll, திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகும் கூட. With 7.04 crore electors, down from 7.6 crore in 2024. 2024இல் 7.6 கோடியாக இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 7.04 கோடியாக குறைந்து வெளியிடப்பட்ட பிறகு கூட. dragged on அப்படின்னா ஒரு விஷயம் தேவையில்லாம ரொம்ப காலமா இழுத்துக்கிட்டே போறது. Close to 6 million electors are still being passed for logical discrepancies. தர்க்க ரீதியான முரண்பாடுகளுக்காக கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள் இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றனர். With roughly 40% of adjudicated cases resulting in rejections. இதில் விசாரித்து முடிக்கப்பட்ட வழக்குகளில் தோராயமாக 40% நிராகரிப்பில் முடிகின்றன. பார்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமா ஆய்வு செய்யறது. Discrepancies அப்படின்னா தகவல்களுக்கு இடையில இருக்கிற முரண்பாடுகள் அல்லது தவறுகள். Judicial officers working under the court's oversight. நீதித்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் பணிபுரியும் நீதித்துறை அதிகாரிகள் have been clearing this backlog. இந்த நிலுவையில் உள்ள பணிகளை முடித்து வருகின்றனர். An exercise that would never have reached this stage had the ECI not relied on a flawed software to filter enumeration requests. இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பதிவு கோரிக்கைகளை வடிகட்ட ஒரு குறைபாடுள்ள மென்பொருளை நம்பியிருக்காவிட்டால். பேக்லாக் அப்படின்னா ரொம்ப நாளா முடிக்காம தேங்கி கிடக்கிற வேலைகள். flawed அப்படின்னா குறையுள்ள அல்லது தப்பான. The court has allowed appellate tribunals for persons whose names have been rejected. நிராகரிக்கப்பட்ட நபர்களுக்காக மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களை நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. But there is uncertainty over whether these will conclude before polling. ஆனால் வாக்குப்பதிவுக்கு முன்பு இவை முடிவடையுமா என்பதில் நிச்சயமற்ற நிலை உள்ளது. appellate tribunals அப்படின்னா ஒரு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்கள். with tempers running high over what appears to be significant disenfranchisement. இது ஒரு மிகப்பெரிய வாக்குரிமை பறிப்பாக தோன்றுவதால் மக்கள் மத்தியில் கோபம் அதிகரித்துள்ளது. electors and political leaders in affected areas allege that. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இதை குற்றம் சாட்டுகின்றனர். The deletions have disproportionately hit the minority Muslim community. இந்த நீக்கங்கள் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை அதிக அளவில் பாதித்துள்ளன என்று. The resort to illegal methods of protest such as the Malda Gerao, மால்டா முற்றுகை போன்ற சட்டவிரோதமான போராட்ட முறைகளை கையில் எடுத்திருப்பது has vitiated the election
எலெக்ஷன் ப்ராசஸ் தேர்தல் செயல்முறையை சீர்கொடுத்துள்ளது. டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் அப்படின்னா ஒருத்தரோட ஓட்டு போடுற உரிமையை பறிக்கிறது. டிஸ்ப்ரபோர்ஷனேட்லி அப்படின்னா சமம் இல்லாம ஒரு தரப்புக்கு மட்டும் அதிகமா பாதிப்பு வர்ற மாதிரி நடக்கிறது. விட்டியேட்டட் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை கெடுத்து அதோட தரத்தை குறைக்கிறது. A more electorate friendly approach to the SIR by the ECI. இந்திய தேர்தல் ஆணையம் SIR செயல்முறையை வாக்காளர்களுக்கு இன்னும் சாதகமான முறையில் அணுகியிருந்தால், along with effective interventions by the court, அதோட நீதிமன்றத்தின் சிறப்பான தலையீடுகளும் இருந்திருந்தால், could have avoided much of the public anger. மக்களின் பெரும் கோபத்தை தவிர்த்திருக்க முடியும். West Bengal's political leaders must tamp down the rhetoric, not inflame it. மேற்கு வங்கத்தின் அரசியல் தலைவர்கள் தங்களின் ஆக்கிரோஷமான பேச்சுகளை குறைக்க வேண்டும். நாட் இன்ஃப்ளேமேட், அதை மேலும் தூண்டிவிடக்கூடாது. டேம்ப் டவுன் அப்படின்னா ஒரு விஷயத்தோட தீவிரத்தையோ கோபத்தையோ குறைக்கிறது. ரெட்டாரிக் அப்படின்னா மக்களை உசுப்பேத்துற மாதிரி பேசுற அடுக்குமொழி வசனங்கள். இன்ஃப்ளேம் அப்படின்னா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறது. இந்த இரண்டாவது எடிட்டோரியலோட டோனும் கிரிட்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் தான். இதுல ஆத்தர் எலெக்ஷன் கமிஷனோட ஃப்ளாட் சாஃப்ட்வேரையும் மேற்கு வங்கத்துல நடக்கிற அரசியல் வன்முறைகளையும் ரொம்ப கிரிட்டிக்கலா அணுகி அந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை ரொம்ப டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணியிருக்காரு. இறுதியா உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ். நம்ம டெலிகிராம் சேனல்ல எடிட்டோரியல் வொக்காபுலரி டெய்லி ஈவினிங் 7 PM லைவா நடக்குது. இதை நீங்க எடிட்டோரியல் வொக்காபுலரி IPLனே சொல்லலாம். அன்னிக்கு நியூஸ் பேப்பர்ல வர்ற எடிட்டோரியல் வொக்காபுலரிய வச்சு இந்த குவிஸ் நடக்கும். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் மற்றும் செம்மையான ரிவார்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் மூலமா நம்ம வொக்காபுலரியில ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஒரு எடிட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.